கோவிட் நேரத்திலே சுமார் 4 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த மாஸ்கை 480 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இப்படித்தான் ஊழல் நடந்திருக்கிறது என்று அந்த பாஜக எம்எல்ஏ குற்றம் சாட்டியிருக்கிறார். என் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா இதற்கான ஆதாரம் அனைத்தையும் வெளியிடுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டலையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பாவம், அவர் நலமாக இருக்க வேண்டும். இதற்கு சித்தராமையா அவர்கள் முக்கியமான கருத்தை பதிவிட்டிருக்கிறார். 4000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஒரு கமிஷன் அமைத்து அந்த விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. இது 40,000 கோடி ரூபாய் என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருக்கிறது. நாங்கள் 40% சர்க்கார் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தோம். அது உண்மை என்பதற்கு இந்த குற்றச்சாட்டை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. இப்படி தொடர்ந்து கர்நாடகாவுடைய வளங்களை சுரண்டியது பாஜக.